Good evening, students. இன்னைக்கு 8th மேக்ஸ்ல தேர்ட் லெசன் அல்ஜீப்ரால செகண்ட் சாப்டர் 3.2 பார்க்க போறோம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பாடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? சரி. இப்போ இங்க ரெண்டு இமேஜ் இருக்கு, ஒரு பென் ஒரு பென்சில். ஓகேவா? கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வளர்ந்த பிறகு பென்சிலுக்கு பதிலாக பேனாவை உபயோகிப்பது எதற்காக என்று தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய்? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். பென்சில் அண்ட் எரேசர். பென் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரீசன் என்னன்னா, நம்ம தப்பா எழுதுவோம். நம்ம அப்பதான் வந்து எழுதுறதுக்கு சோ அப்ப என்ன பண்ணுவோம், அழித்தல் திருத்தல் எல்லாமே வரும். எரேஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்கும் ஒரு சுச்சுவேஷன்லயும். சோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது தப்பா எழுதிட்டோம் அப்படின்னா அதை அழிக்கணும். அழிக்கிறதுக்காக எரேசர் யூஸ் பண்ணி அழிச்சிட்டு திருப்பியும் வந்து எழுதுவோம். இதே பேனால எழுதுறத உங்களால அழிக்க முடியுமா? முடியும். இங்க் பென்க்கும் ஒரு எரேசர் இருக்கு. பட் நீங்க அதை அழிச்சீங்கன்னா ஒண்ணு அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடும், இல்லையா அந்த இடம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். பென்சில்ல எழுதிட்டு நீங்க எரேஸ் பண்றதுக்கும் பேனால எழுதிட்டு எரேஸ் பண்றதுக்கும் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி நம்ம வளர 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 நம்ம வந்து மெச்சூரிட்டி ஆக ஆக நம்மளுடைய தவறுகளை வந்து திருத்தணும். அதை வந்து அழிக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அழிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல். சோ நம்மளுடைய தவறுகளை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். தப்பு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கே தெரியாம கூட நம்ம செய்வோம். ஆனாலும் அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கான பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த பென்சில்ல இருந்து பேனா. இவ்வளோ வருஷம் பேனா யூஸ் பண்ணியிருக்கோம், கலர் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். யாராவது நம்ம இது ஏன் வந்து கிளாஸ்ல பென்சில் கொடுத்தாங்க, ஏன் அதுக்கப்புறம் பென்சிலையும் நீங்க அப்படியே ஒரே மாதிரி தான் பிடிப்பீங்க, பேனாவையும் ஒரே மாதிரி தான் பிடிப்பீங்க, ஸ்லேட்ல எழுதக்கூடிய ஸ்லேட் பென்சிலையும் ஒரே மாதிரி தான் பிடிப்பீங்க. அத இந்த ஒரு மாற்றமோ இல்ல மேஜிக்கோ எதுவும் கிடையாது. எல்லாம் உங்க ஒரே ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் எதுல நீங்க எழுதுவீங்களோ அந்த ஹேண்ட்ல எப்படி நீங்க அந்த ஃப்ரம் ப்ரீகேஜி எல்கேஜில பிடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த பென்சில அப்படியே தான் நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளானாலும் பிடிச்சிட்டு இருப்பீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஆனால் பென்சிலில் இருந்து ஏன் அந்த பேனாவுடைய முக்கியத்துவம் என்ன, அதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில இதுல இருந்து என்ன ஒரு தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அததான் வந்து இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகேவா? பென்சில்ல எழுதினதை எப்படி அழிக்க முடியுமோ, சிறு வயதில் நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டி நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு நமக்கு டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் நம்மளை விட பெரியவங்களும் சொல்லி நம்மளை வளர்த்துவாங்க. ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் வளர 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 யாராவது அட்வைஸ் பண்ணா நமக்கு பிடிக்காது, கேட்க மாட்டோம், கோபம் வரும், இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த இடத்துல தப்பு நடக்கும்போது நம்மளால திருத்தறதுக்கு யாருமே அந்த இடத்துல நமக்கு இருக்க மாட்டாங்க. நம்மள செய்த தவற வந்து திருத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வளர வளர நம்மளுடைய அறிவும் அனுபவமும் வயசும் எல்லாமே ஏறுற மாதிரி நம்மளுடைய தவறுகள் மிக 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 ரொம்ப 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 பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சாதிக்கணும். ஓகேவா? சோ தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இந்த பேனா பென்சில் ஒரு பெஸ்ட் உதாரணம். சோ இனிமே நீங்க பென்னும் பென்சிலும் யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இது. சோ பேனாவை யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளால நம்மளுடைய தப்ப திருத்த முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு தவறு செய்யும் போது ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே. சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அல்ஜீப்ரா இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். ஓருறுப்புக்கோவை ஈருறுப்புக்கோவையின் பெருக்கல் பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன்ல ஒரே ஒரு சின்ன டாபிக் தான். இந்த 3.2 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி கான்செப்ட் தான். சரிங்களா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். அதாவது அடுக்குகள் வந்து
அடிமானம் சமமாக இருந்து அடுக்குகள் வேற வேற இருந்தா அடுக்குகளை ஆட் பண்ணுவோம், பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். டிவிஷன்ல இருந்ததுன்னா பவர் வேல்யூ மேல வரும்போது மைனஸ்ல வரணும், ஏஎஸ் கிரேட்டர் தென் பிஆ இருக்கும். ஸோ பவர் வேல்யூ மைனஸ்ல இருந்ததுன்னா அதை வந்து டிவிஷன்ல கொண்டு வருவோம் ஒண்ணு. ஸோ இந்த கான்செப்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப டிவிஷன் கொடுத்துருக்காங்க W/6 is equal to 2. ஸோ வந்து W உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ W ஒரு இடத்துல வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம்னா நம்மளால டிவிஷன் என்ன அமௌண்ட் என்ன வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ பேஸ் வேல்யூ ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா அதை நார்மலா நம்ம வகுத்தல்ல எப்படி பண்ணுவோமோ அதை தான் வந்து இங்கேயும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இங்க பாருங்க x to the power 3 into x to the power 4 x/5 divided by x squared. ஸோ வந்து இந்த x வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ கட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் x கியூப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்க பாருங்க x to the power 3 into x to the power 7 is equal to x to the power 10. அதே x to the power 10 x to the power 7 ஆல கேன்சல் பண்ணும்போது x to the power 3 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 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 குட்டி கான்செப்ட் தான் இந்த எக்ஸசைஸ் 3.2ல வந்து இவ்வளோவே தான். அதாவது மேல இருக்கிற நம்பரை கீழே இருக்கிற நம்பரால பெருக்கும் போது பொது உறுப்புகளை கேன்சல் பண்ணிடுவோம். பொது உறுப்புகளை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஈவா கொடுப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த இதுல இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிமுலேஷன் வேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஈச் ஜார் கேன் ஹோல்ட் 5 மார்பிள்ஸ். A teacher has 25 marbles. How many jars can she fill? ஒரு ஜார்ல 5 மார்பிள்ஸ் போடலாமா. அப்போ டீச்சர் கிட்ட 25 மார்பிள்ஸ் இருக்காம். அப்ப எத்தனை மார்பிள்ஸ் போட முடியும், எத்தனை வேணும்? 25/5 இல்லையா? பாருங்க என்னாச்சு. she can fill 5 jars. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 18 marbles are divided equally into 6 jars. அப்போ ஒரு ஜார்லயும் எவ்வளவு மார்பிள் போடுவீங்க? 6 ஜாரா பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு மார்பிள்லயும் எவ்வளவு ஜார்ஸ், ஒரு ஜார்லயும் எவ்வளவு மார்பிள் போடுவீங்க? 18/6 போட்டீங்கன்னா ஒன்னொன்னுலயும் 3 மார்பிள்ஸ் போடுவீங்க. மொத்தம் 6 ஜார்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் 3 மார்பிள்ஸ் போட்டா 6 3 18. There are 3 marbles in each jar. A toy maker has 20 bee plushes and places 5 in each hive. How many hives are needed? So வந்து 20/5 எவ்வளவு வரும்? 4. ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்க இங்க என்ன பண்ணுவீங்க, அல்ஜீப்ரால பாப்பீங்க. இதுல வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் கூட பாத்துக்கோங்க. 7x² - 3x + 3 அண்ட் இவாலுவேட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 5 ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5 ரீப்ளேஸ் பண்ணினா என்ன வேல்யூ வரும்? 5² 5. ஸோ 5² 25. 25 into 7 என்ன வரும்? 25 into 7 வந்து 175. 175 minus 15. 3 15. 160 plus 3 163. Substitution method அப்படின்னு சொல்லுவாங்க. 163. கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இங்க ஒரு கான்செப்ட் பாருங்க. 8 9 12 15ன்னு இருக்கு. இப்போ இங்க 24 27 36 48ன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு லாஜிக் திங்க் பண்ணுங்க. 8 into 3 24, 9 into 3 27, 12 into 3 36. அப்போ 15 into 3 என்ன வரும்? 45 வருமா? ஸோ இங்க எல்லாமே 3 ஆல தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொஸ்டின் வரும்? 16 into 3 48 வருமா? ஸோ அப்ப இந்த ரெண்டு நம்பருமே கரெக்டா? ஸோ இப்ப அனிமேட் ஆகுது பாருங்க. A into 3 அப்படிங்கறதா இங்க கான்செப்ட். அப்போ 8 into 3, 9 into 3, 12 into 3, 15 into 3, 16 into 3. அனிமேட் ஆகுறது பாருங்க.
So 15 into 3. 16 into 3. நம்ம போட்டது எல்லாமே கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கான்செப்ட் இந்த டிவிஷன் எக்ஸசைஸ்ல. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 சிம்பிள். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது இங்க பாருங்க, 3m² by m 2m⁴ by m³ இதுதான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் வந்து நம்ம எதுல பார்ப்போம்னா அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தேர்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். வகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்றாவது கேள்வியிலிருந்து டிவைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு சம்மா போர்டில் ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட். இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களால வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் இதுல ரொம்ப சிம்பிள். சின்ன ஃபார்முலா தான், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா. அடுத்த எக்ஸசைஸ்ல இருந்தா உங்களுக்கு முற்றொருமைகள் ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 27y³ divided by 3y which is equal to 7/3 y to the power 3 minus 1. 3 1 3 9 27 9 y to the power 2. 3ல 1 கழிச்சீங்கன்னா அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மறக்கவே மறக்காதீங்க. x³ y² by x² y is equal to, இப்ப x எல்லாம் ஒண்ணா எழுதிக்கோங்க. x to the power 1 y to the power 1 that is xy. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது இதுலயே மூணாவது சப்டிவிஷன். 45 x³ y² z to the power 4 divided by minus 15 xyz. 45 by 15 x³ minus 1 y² minus 1 z to the power 4. இங்க எல்லாமே 1 1 இருக்கிறதா மீனிங். 15 1 15 15 3 45 minus 3 x² y z³. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். கஷ்டமே பட வேண்டாம் இந்த எக்ஸசைஸ். 3xy divided by 3 into 3xy இப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? 3xy sorry 3xy the whole squared 3xy the whole square divided by 9xy கொடுத்திருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்னா 3xy the whole square divided by 3 into 3xy ன்னு எழுதிக்கோங்க. 3 into 3xy. அப்ப இங்க மேல இருக்கிற டேர்ம் ஈக்குவல் ஆயிடுமா? சோ இப்போ இதுல வந்து 1/3 into 3xy to the power 2. இது மேல போச்சுன்னா -1. இந்த என்டையர் டேர்ம் அப்படியே எடுத்திருக்கேன். சோ அப்போ which is equal to 1/3 into 3xy. அவ்வளவுதான். சோ இதுல 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் xy மட்டும்தான். ஓகேவா? மூணாவது சப்டிவிஷன் எல்லா சம்மையும் பார்த்தாச்சு. அடுத்தது நாலாவது வந்து சுருக்குக சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் இதே கான்செப்ட் தான். இந்த எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. சம்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்கு. 3m² divided by m plus 2m to the power 4 divided by m³. So 3m² minus 1 இந்த இது மேல போகுது. Plus 2m to the power minus 3.
ஸோ நம்பர்ஸ் ஒன்னாக்கிடுங்க. 3 பிளஸ் 2 இது என்னாச்சு? 2 மைனஸ் 1 1 மைனஸ் 1 சாரி இந்த ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடலாம். 3 2 minus 1 is 1 plus 2m 4 minus 3 is 1. ஸோ இப்போ m வெளியில எடுத்துருங்க. 3 plus 2 போட்டுக்கோங்க. என்னாச்சு? 5 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா டைரக்டாவும் ஆட் பண்ணலாம், இப்படியும் ஸ்ட்ரிப் பண்ணியும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி செப்பரேட் கொடுத்துருந்தாலும் சிம்பிளிஃபைங் கொடுத்தா இதுதான். சரி, இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் போட போட காப்பி பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிளாஸ்ல எல்லா சம்ஸும் பார்த்துருக்க மாட்டீங்க. சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆயிருக்கும், லீவ்ல இருந்திருப்பீங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இங்க எல்லா சம்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? 3q². ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கே போட ஆரம்பிச்சிடுறேன். 14/2 p to the power 5 minus 2 q to the power 3 minus 1 minus 12/3 into p to the power 3 q to the power 4 minus 2. ஸோ 14/2 அப்படின்னா 2 2 7 2 14. p to the power 5 minus 2 3 q to the power 2 minus 3 3 முன்னாங்க 12 4 p cube q squared. ஓகேவா? ஸோ இப்போ 7 p cube q squared minus 4 p cube q squared இந்த ரெண்டு டேர்மும் சமமா இருக்கா? அப்ப 7ல 4 கழிச்சிடலாமா? கழிச்சோம்னா 3 p cube q squared. ஆன்சர் கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். ஸோ அடுத்தது 5வது கணக்கு வகுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைட் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 5. (32 y squared minus 8 yz divided by 2y). இதான் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்னா 32 y squared divided by 2y minus 8 yz divided by 2y. ஓகேவா? சரி, இப்போ 32/2 ஓகேவா? 32/2 2 16 2 32 16 y பவர் 2 minus 1 minus 2 2 4 2 8. ஓகேவா? ஸோ அப்போ 4 y to the power 1 minus 1 into z. So 16y minus 4z. Any number power 0 அந்த வேல்யூ கிடையாது. 1. ஸோ அப்போ வந்து 4z மட்டும்தான். ஓகேவா? 4 into 1 into z is 4z. ஸோ எவ்வளவுதான் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன்? 16y minus 4z. ஓகே, சரி, இதுல செகண்ட் சப்டிவிஷன் அது கொஞ்சம் பெருசா இருக்கும் பாருங்க. 4m squared n cube plus 16m to the power 4n squared minus mn divided by 2mn. சரிங்களா? சரி, 4m squared n cube divided by 2mn plus 16m power 4n squared divided by 2mn minus mn divided by 2mn. எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா 4/2ங்கிறது 2 2 2 2 4 2 2 8 2 16 இது 1/2 ஆயிடும். ஸோ இது 2 m பவர் 2 minus 1 n பவர் 3 minus 1 plus 8 m பவர் 4 minus 1 n பவர் 2 minus 1 பிகாஸ் இங்க கீழே எல்லாமே 1 1 தான் இருக்கு. minus 1/2
into m to the power 1 minus 1 n to the power 1 minus 1. ஆல்ரெடி இங்க பவர்ல வந்து 1 1 தான் இருக்கு. ஸோ இது மேல போகும்போது 1 minus 1 n minus 1 அப்படின்னு ஆயிடும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா 2m to the power 1 n squared plus 8m cube 4 minus 1 is 3 n power 1 minus 1 by 2 m to the power 0 n to the power 0. So that is 2m n squared plus 8m cube n minus 1 by 2. இது 0 0ங்கிறது 1. So வந்து 2m squared 8m cube n minus 1 by 2. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஒண்ணுமே கிடையாது. இந்த எல்லா சம்முக்கும் x to the power m minus x to the power n is equal to x to the power m minus 1. ஸோ இங்க இந்த m அப்படி இடத்துலயும் சேமா இருக்கு. எது சமமா இருக்கோ அதனுடைய வேல்யூவை மேல எடுத்துட்டு போய் நம்ம கழிக்கிறோம். இது மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இதுல மூணாவது சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். அஞ்சாவது கேள்வி, மூன்றாவது சப்டிவிஷன். 5xy squared minus 18x squared y cube plus 6xy divided by 6xy. இதான் கொஸ்டின். சரி, இப்போ என்ன பண்றோம்னா 5xy squared divided by இப்போ இங்க பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுவோம். 6xy மைனஸ் 18x ஸ்கொயர்டு y கியூப் டிவைடட் பை 6xy பிளஸ் 6xy டிவைடட் பை 6xy. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5/6 18/6 6/6. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் காமனா எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இந்த மெத்தட்லயே போயிடுவோம். இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 5/6 into x to the power 1 minus 1 y to the power 2 minus 1 minus r1 r3 18 r1 r1 3x to the power 2 minus 1 y 3 power 3 minus 1 plus x to the power 1 minus 1 y to the power 1 minus 1. So 5/6 y இது 0 ஆயிடும். ஸோ அந்த இடத்துல 1 x to the power 0 is 1, y to the power 2 minus 1 is 1 minus 3 into x y squared plus இது வந்து x power 0 y power 0 1 into 1 1. 5/6 y into y minus 3x y squared plus 1. இதை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல xy எல்லாத்துலயுமே xy இருக்கு. ஸோ xy காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 5y மைனஸ் 18x y ஸ்கொயர்டு பிளஸ் 6 அப்படிங்கிறது மட்டும் இருக்கும், டிவைடட் பை 6xy அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ xy இந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டாவே 5/6y மைனஸ் 6 6 6 3 18. ஸோ 3xy ஸ்கொயர் பிளஸ் 6 6 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மெத்தட்லயும் போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மெத்தட் 1, இது மெத்தட் 2. ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ இதுல நாலாவது சப்டிவிஷன். Fourth subdivision, 81 into p to the power 4 q squared r cube plus 2p cube q cube r squared minus 5p squared q squared
r squared divided by 3pqr the whole squared. இதான் question கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3pqr the whole squaredங்கிறது வந்து 3 squared is 9, p squared, q squared, r squared அப்படின்னு ஆகிவிடும் இல்லையா? சரி. 81 p squared q squared r squared காமனா வெளியில எடுத்துறேன். முன்னாடி சம்ல ரெண்டாவது ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரி இதுல இருந்து இந்த p squared q squared r squared வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ நான் அதை 81 ஆல்ரெடி இருக்கு. இந்த டேர்ம்ல இருந்து p squared q squared r squared வெளியில எடுத்துறேன். எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல p squared r இருக்கும். ரெண்டாவது டேர்ம்ல பிளஸ் 2 pq இருக்கும். ஏன்னா p squared and q squared வெளில எடுத்தாச்சுன்னா ஒன்னு மட்டும் இருக்கும். r squared வெளில எடுத்தோம். ஸோ அதனால 6 இல்லை. மூணாவது டேர்ம்ல மைனஸ் 5 மட்டும் தான் இருக்கும் இல்லையா? கரெக்டா? டிவைடட் பை 3 ஸ்கொயர்டு 9 p ஸ்கொயர்ட் q ஸ்கொயர்ட் r ஸ்கொயர்ட். சரியா? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். 9 9 9 9 81 இல்லையா? சோ அப்போ 9 into p squared r plus 2pq minus 5 இந்த term மட்டும்தான் ரிமைன் இருக்கும். இப்போ இந்த 9 உள்ள பெருக்கிடுங்க. 9p squared r plus 18pq minus 45 அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ நம்ம லாஸ்ட் கணக்குல ஸ்டெப் மெத்தட் 2 ஃபாலோ பண்ணது இங்க ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது 6வது கேள்வி தவறுகளை கண்டறிந்து சரி செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன வந்து வரும் அப்படின்னு find the mistakes and correct it. ஆறுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 7y ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர்ட் பிளஸ் 3y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 10y ஸ்கொயர்ட். இதுதான் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரியா? சரி. இப்போ இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து y ஸ்கொயர்ட் காமனா இருக்கு. சரியா? அதை எடுத்துறோம். 7 மைனஸ் 1 பிளஸ் 3 இன்டு y ஸ்கொயர்டு. சோ இங்க இத வந்து எப்படி எழுதலாம்? 10 மைனஸ் 1 9y ஸ்கொயர்டு தான் இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க என்ன இருக்கு? 10y ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன ஆக்சுவலி என்ன இருந்திருக்கணும்? 9y ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ல இருந்திருக்கணும். தவறுதலாக 10y ஸ்கொயர்டு இருக்கு. சோ அப்ப 10ஐ 9ஆக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப புரிஞ்சுதா? என்ன தப்பு கண்டுபிடிக்கணும் எப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா? y ஸ்கொயர்டு எல்லாத்துலயும் காமன் வெளியில எடுத்துட்டோம். நம்பர்ஸ உள்ள ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அப்ப 7 மைனஸ் 1 6 6 கூட்டல் 3 9. இன்னொரு ஸ்டெப் வேணா கூட போட்டுக்கலாம். 7 மைனஸ் 1 6 6 கூட்டல் 3 9 which is equal to 9y ஸ்கொயர்டு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடு வரணும். அது வந்து 10y ஸ்கொயர்டுன்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. சோ அத ரைட் ஹேண்ட் சைடு வந்து மாத்தணும் அப்படிங்கறதா இதனுடைய விடை. ஓகேவா? சோ தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. அடுத்தது 2வது சப்டிவிஷன் 6xy plus 3xy equal to 9x squared y squared. சரி. இது ரெண்டுலயுமே xy காமனா இருக்கு. வெளில எடுத்துறேன். 6 plus 3 xy 6 plus 3 9xy இல்லையா? ஆனா இங்க என்ன இருக்கு? x squared y squared இருக்கு. சோ RHSல 9xy வந்தாதான் இது ஈக்குவல்னு சொல்ல முடியும். இந்த டேர்ம் ஈக்குவல். சோ அதுக்கு கரெக்டா ஈக்குவலா வரணும்னா இந்த இடத்துல 9xy வரணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா?
ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதை ஈக்கணும்னா அங்க என்ன மதிப்பு இருந்தா அது சரியாக இருக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. m into 4m minus 3 equal to m squared minus 3. சரி, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4m squared minus 3m. இது என்ன வந்து 4m squared minus 3m. கரெக்டா? So, ஆனா இங்க என்ன இருக்கு? 4m squared minus 3 இருக்கு. So, இது not equal. Actually equal இதுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல 4m squared minus 3m இருந்திருக்கணும். புரிஞ்சுதுங்களா? So, இதே மாதிரி தான் இதுல அடுத்து இருக்கக்கூடிய subdivisions 3, 4, 5 அது ரெண்டும். So, அதையும் நீங்க இந்த இடத்துல ஈக்குவல்னு சைன் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அந்த டேர்ம் ஈக்குவலா இருக்கணும்னா எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இருக்கணும்னா என்ன மதிப்பு அந்த இடத்துல வந்தா எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு சொல்லுவோம். அந்த மதிப்பு வரல அப்படின்னா என்ன மதிப்பாக இருக்க வேண்டும், அததான் சரியான தவறுகளை சரி செய்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 சப்டிவிஷன் நீங்க வீட்ல ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இயற்கணித முற்றொருமைகள் அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.